அப்படியா? சரி, எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆ சரி. மாமாவா? சரி, கண்டிப்பா கூப்பிடுறா. ஆ சரி. ஃபோனில் யாரு? இன்னமா பல்லு விளக்கிட்டு இருக்கீங்க? எப்போ குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறது? வேலைக்கு கிளம்புனா என்னைக்கும் போல இல்லாமல் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், ஃபோன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டேன். அப்படியா? தம்பி தான் கூப்பிட்டேன். எப்படி ஒன்று ஒரு மணி நேரம் கழிச்சு தான் கிளம்பணும். சரி, யார் ஃபோனில்? அதான் தம்பி தான் கூப்பிட்டேன். உங்ககிட்ட தான் பேசணுமா? ஏதோ முக்கியமான விஷயமா உங்ககிட்ட தான், மாமாட்ட தான் பேசணும்ன்றேன். எதுவும் சொல்லியா? அதான் உங்ககிட்ட தான் பேசணுமா நான் கேட்டேன். மாமாட்ட தான் பேசணும்ன்றேன். கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிடான்னு இருக்கேன். எதுவும் விசேஷமா என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல, கூப்பிடுறேன். அந்த துண்டு சரிவா. என்ன ஃபோனை கட் பண்ணிட்டானா? அந்த கட் பண்ணிட்டேன். அப்படிலாம் பதட்டமா பேசல, மாமாட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி சரி. நான் எது கேட்டேன்னா, அவன் நமக்கு ஃபோன் பண்ணியே கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷத்துக்கு. அதனால தான் கேட்டேன். அப்படி ஒன்றும் பதட்டமாலாம் பேசல, நல்லா சாதாரணமா பேச. சரி, அவன் ஃபோன் பண்ணு. இந்த அவனே கூப்பிட்டேன். இந்த பேச அவன் பேசணும்ட்டு தான் இருந்தேன். என்ன மாப்பிள்ள சௌக்கியமா? நல்லா இருக்க மாப்பிள்ள. குழந்தை குட்டி எல்லாமே நல்லா இருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட உனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, என்னையா விசேஷம்? அப்படியா? பிள்ளைகளுக்கு காது ஊத்து வச்சிருக்கியா? விசேஷம் வச்சிருக்கானா? சொல்ல வேண்டியது சொல்லியா? மாமாட்ட பேசணும்ட்டு நான் பதட்டப்பட்டு போனேன் மாப்பிள்ள. இப்போ வந்து மாதிரி சொல்ல விட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நீ ஃபோன் பண்ணி. சரி சரி, நல்ல விசேஷம், ரொம்ப சந்தோஷம். அப்படியா? இந்த பேர்லாம் நிறைய ஏண்டி பேர் போட்டு அடிக்கணும்ன்றேன். பேர் எப்படி போடலான்னு கேட்குறேன். பேர் போடணும். அவன் சித்தப்பையன் தாய் மாம்பெல்லாம் போட. அதாவது உனக்கு அந்த பிள்ளை உன் வீட்டுக்கார பிள்ளை கூட பிறந்த ஒருத்தன் இருக்கான்ல தம்பி, அது இல்லாம உன் சித்தப்பை வீடு இந்த மாதிரி சொந்த பந்தத்தை போடலாம். இல்லை நம்ம சொந்த பந்தம், நம்ம மாமன் மச்சினான் எங்களை சேர்த்து நம்ம லைன்ல இருக்கக்கூடிய சொந்த பந்தம் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட முதல் விசேஷம் வைக்கிறடா. நல்ல பேர்களை போட்டு சொந்த பந்தத்தை போடணும். பேரு வேணாமா? தாய் மாமன் பேர் கூட போட வேணாம்ன்றியா? டேய், அதெல்லாம் போடணும்டா. தாய் மாமன் பேராவது போடணும்டா. நீ சொல்றது சரிதான். அப்படியே அதை தொட்டு அப்புறம் ஒன்னொன்னா எல்லா பேரும் வந்துடும். நீ சொல்ற யோசிச்சு. ஆமா, இப்ப எல்லாம் ரொம்ப நீ சொல்ற மாதிரி முந்தி விசேஷம் வைக்கும் போதெல்லாம் பக்கா கணக்குல 5 பக்கம் 10 பக்கம் நடிப்பாங்க. அப்படியே நாகரிகங்கள் மாறி போய் இப்பெல்லாம் பத்திரிக்கை சிம்பிளா கார்டு மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு போயிடறாங்கடா. ஆமா, நம்மெல்லாம் அந்த காலத்தால, அதனால நான் பேர் போடலாம்னு நினைச்சேன். சரி, நீ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்ற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல விஷயம் தான். யாருக்கும் பொல்லாப்பெல்லாம் போயிடும். சரி, அப்ப பேர் போடாம இங்கே பத்திரிக்கை அடிச்சுலான்றியா? ஆமா, அங்க நீ ரொம்ப தூரம் போய் சிட்டிக்குள்ள போய் அடிக்க முடியுமோ? சரி 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 சரி, ஒன்றும் தப்பு இல்லை. சரி சரி சரி, அதாவது என்ன தேதின்னு மட்டும் சொல்லு, நான் ரெடி பண்ணி அனுப்பிச்சுடுறேன். உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுறேன். நீ ஓகேன்னு சொன்ன பிறகு நீங்க பத்திரிக்கை அடிச்சுக்கலாம். ஆவணி 30ஆம் தேதியா? இன்னும் 1.5 மாசத்துக்கு மேல இருக்கடா. இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 மாசம் ஆனவுடனே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சோம். சரி சரி, 1 மாசம். சரி, இப்ப நானு ஆமா அந்த லிஸ்ட் பேப்பரு அந்த தேதியை போட்டு நல்ல நேரம் பார்த்து காலையில தானே உனக்கு பேப்பர் செட் பண்ணி, ஆமா உன் பேரு, வீட்டுக்கார பிள்ளை பேர், குழந்தைய பேர் மட்டும் கூட பாத்துக்க. அந்த பத்திரிக்கையில அந்த பத்திரிக்கையில இருக்கும்ல, நீ இந்த பத்திரிக்கை பார்த்து எழுதி உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அப்புறம் என்னன்னு பாரு. இந்த மொக்கோட பேசுறியா? இந்த பேசிட்டு வை, நான் இதை எழுதி அனுப்புறேன். பேர் போட வேணான்றா? சரி. இப்ப ஆரம்பிச்சிட்டாரு எழுத. சரிடா, இந்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த போன் வருது. சரி, கட் பண்றேன் மாப்ள. யார் கூப்பிடுறா? அந்த வேலைக்கு சொன்னல, டைம் ஆச்சுல. சொல்லுப்பா. மணி இப்ப 9. ஆமா, 9 மணி ஆகுது. சார்பா 10:30 வந்துடுவா? சரி, எப்படி சாப்பிட்டுட்டு வந்துடலாம்ல?
சரி சரி சரி. அப்படியா? 2 நாள் வேலை இருக்கா? அங்க கடை கண்ணி எதுவும் கிடையாதா? மலையில வேலை. ஆமாப்பா, ரொம்ப கூலிங்கா இருக்கு. சரி, பெட்ஷீட்டு தேவையான துணிமணி எடுத்துக்கிட்டு, ஆமா சாப்பாட்டுக்கு தான் என்னன்னு தெரியல. சரி யோசிப்போம். அப்ப நான் கிளம்பிடுறேன். அதிகபட்சம் 1 மணி நேரம் நான் கிளம்பி அங்க 1/2 மணி நேரம் அங்க கிளம்பினதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சாப்பா 10-10:30 அங்க வந்துடுவேன். ஓகே 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 ஓகேப்பா. எங்க வேலை கூப்பிடுறாங்களா? மணி ஆயிடுச்சுல. சரி கூப்பிடுறேன். என்னடா தம்பி? அப்படியா? சித்தப்பா சொன்னாரா? சரி சரி முடிஞ்சு. சரி சூப்பரா தயார். 4 பேரா? சரி வை கூப்பிடுறேன். தம்பிதே எங்க சித்தப்பா சொன்னாரா 4 பேருக்கு போற பேரை சொல்லி போட சொல்லி. படிப்படியா சொன்னேன் நானு. ஆமா முதல்ல ஒரு 2 பேராவது போகணும்டா, தாய் மாமி சித்தப்பின்னு சொல்லி போடணும்னு சொன்னேன். இப்பதான் அவருக்கு அறிவு வந்து. ஆமா சொல்லிக்கிட்டே இருக்கு. எழுதி இவ்வளவு தூரம் எழுதி வேஸ்டா போச்சு. அவன் பேர் எழுதிட்டீங்களா? சரி, யார் அனுப்பிச்சுட்டு இருக்கானா? இந்த லிஸ்ட் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடும் இருக்கேன். இந்த வந்துருச்சு. அனுப்பிச்சிருக்காங்க. இந்த வந்துருச்சு பாருங்க. சரி ஓகே. சரி போ, கொஞ்சம் தண்ணி வந்து இந்த கொண்டா. முடிஞ்சிரா மாப்ள? ஆமா ஆமா, நீ புதுசா சொன்ன 4 பேரை போட சொல்லி அந்த தாய்மாம சித்தப்பன் பேரு போட்டாச்சு. என்னடா சொல்ற? இல்ல லூசாரா நீ? அப்ப நாங்கெல்லாம் கிரிக்கீங்களா? முன்னாடி நான் அவ்வளவு தெளிவா சொன்னேன். லேட் ஆகுது, மணி ஆயிட்டு இருக்குது. அவன் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்ப என்ன சொல்றேன்னு தெரியுதா? என்ன சொல்றேன்? டேய் வைடா கூப்பிடுறேன். நான் லிஸ்ட் பெருசாக்குறானா? லிஸ்ட பெருசாக்குறது இல்ல, இவங்களுக்கு உண்டான பதவிகள் எல்லாம் போடணுமா? இன்சியல் மாறவே கூடாதான். அது இல்லாம அந்த ஊர்ல அவன் குடியிருக்கான் பாரு, அந்த ஊர்ல வரவேற்பாளர்கள்னு சொல்லி ஒரு 30 பேர்த்த போடணுமா? சரி, அந்த ஊர்ல போட்டா அப்ப நம்ம ஊர்லயும் போடணும்ல? ஆமா. இப்ப வரவேற்பாளர்கள் என்னன்னா பல மக்களோட நம்ம பழகிருப்போம், அவங்க எல்லாம் போடணுமா? கண்டிப்பா முக்கியஸ்தர்களாம். சரி, அது ஒரு லிஸ்ட் ஒதுக்க சொல்றேன். சரி, வரவேற்பாளர்கள் கண்ட ஆளுகள் நம்ம சொந்தக்காரன் போட்டோம்னா நம்ம உரித்தான சொந்தக்காரன் கோவிக்க, இப்ப நம்ம கோவிக்க மாட்டோமா? இப்ப சொந்தக்காரன் அடிப்படையில பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா அவன் சொல்றான், எனக்கு பார்த்தா ஒரு 500-600 பேர் அடிக்கணும் போல இருக்கு. பேரே போட வேணாம். இப்ப இத்தனை பேரை சொல்லிட்டேன். இப்ப விஷயத்தை கேளு. எனக்கு என்ன ஒரு இதுனா, முந்தையாவது 5 பக்கம் 10 பக்கத்தை தாண்ட மாட்டாங்க. இவன் சொல்றத பார்த்தா 20 பக்கம் வரும் போல இருக்கு. இப்ப என்ன செய்யறது? இவர் ஓயாம கூப்பிட்டே இருக்கு. ஆமா ஆமா, 1 மணி நேரத்துல வாரேன்னு வேற சொல்லிவிட்டேன். நீ சொன்ன மாதிரி டயத்தை பாரு. இதுலயே 1/2 மணி நேரத்துக்கு மேல பொழுது போயிடுச்சு. சரி, இவன் இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது இந்த வேலை. இன்னும் விசேஷம் 1.5 மாசம் கிடக்கு. நான் 2 வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள அவன் வந்து இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன் இல்லையா, அந்த லிஸ்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்க. அப்புறம் நம்ம சொந்த பந்தம் எல்லாம் போட்டு மொத்தமா எழுதி கொடுக்கலாம். சரி, நமக்கு சாப்பிடறதுக்கு என்ன பண்ணி? தோசை இருக்கு. இப்ப தோசை விட்டு தரேன். பிள்ளைக்கு தோசை விட்டு சாப்பிட்டு போச்சு. இப்ப தோசை விட்டு தரேன். சாப்பிடறத பத்தி பிரச்சனை இல்லை எனக்கு. அங்க வேலைக்கு போய் அங்க கடையும் இல்ல ஒண்ணும் இல்ல. மலையில உனக்கு தெரியாதா? அங்க மலையில அது வந்து அனாதி பில்டிங் மாதிரி இருக்கும். அப்படி கடைக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் மலைக்குள்ள வரணும். அது செட் ஆகாது. அதே என்ன பண்றதுன்னு தெரியல. வேணா சோறை வடிச்சுட்டு புளிச்சோறு எலுமிச்சோறு ஏதாவது பண்ணி தரேன். புளிச்சோரா? புளிச்சோறு கரெக்ட் தாண்டி. அன்னைக்கு என் கூட வேலை செஞ்ச ஒருத்தன் வந்திருந்தான் தெரியுமா? அவன் கூட வந்தவன் அவங்க வீட்டுல இருந்து இதே மாதிரி புளிச்சோறு கொண்டு வந்திருந்தான். ஆனா புளிச்சோறு அடுத்த நாள் நொசம் போச்சு, கெட்டு போச்சு. ஆமா, மறுபடியும் அப்புறம் நாங்க கடைக்கு வந்து சாப்பிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. போன வாரம் கொடைக்கானல் போனோம்ல? ஆமா. அப்ப புளிச்சோறு சாப்பிட்டீங்கல்ல? ஆமா. அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அதை எப்ப செஞ்ச? அது முதல் நாளே நான் செஞ்சது. அப்படியா? சரி, ஒரு நாளைக்கு ஓகே, 2 நாளைக்கு கெட்டு போகாம இருக்குமா? ஒரு வாரத்துக்கு கூட இருக்கும். 2-3 நாளைக்கு நல்லா தான் இருக்கும். செய்யறது பக்குவம். செய்யற விதமா செஞ்சா சூப்பரா இருக்கும். சரி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப டைம் 1 மணி நேரம் தான் இருக்கு. சோறை வடிச்சு விட்டேன். நீங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணீங்கன்னா சூப்பரா செஞ்சிடலாம். ஆமா, தண்ணி குடிங்க. தண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு கேட்டு? தண்ணி எப்ப கேட்டது? சரி வாங்க, வரேன். நான் வந்து உனக்கு ஊனமுறை ஹெல்ப் பண்றேன். இன்னைக்கு நீ செய்யறது எப்படின்னு பாத்துருவோம். அடுத்து என்ன? அந்த வெந்தயமும் கடலைப்பருப்பு எடுத்து வைங்க. வெந்தயமும் கடலைப்பருப்பு சரி எடுத்து வச்சாச்சு. வச்சிட்டீங்களா? அவ்வளவுதான். சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. ரைட்டு. சூடா இருக்கு. இது ஆறட்டும். திறந்து இருக்கட்டும். கொஞ்சம் இப்படி ஓரமா திறந்து இருக்கட்டும். சரி, நம்ம இந்த வேலையெல்லாம் அப்படியே இருக்கட்டும். வேற ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருவோமா? வேற இந்த இதுல வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஆறட்டும் வரைக்கும். ஆமா, கொஞ்சம் இருக்கட்டும். ஓகே, இது இருக்கட்டும். இருக்கட்டும். நம்ம ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம். எடுத்து வச்சாச்சு. ரைட், ஆரம்பிச்சலாம். வா, அந்த குண்டால கொஞ்சம் தண்ணி எடுங்க. சரி சரி, இந்த
இது இருக்கு. இந்த புளியை ஊற வச்சிடலாம். ஆமா, ஊறிட்டே இருக்கட்டும். நம்ம வேலை பார்க்கலாம். ஓரளவு ஊற வச்சிடலாம். ஊறட்டும். ஊற வச்சிரு. ஊறட்டும். இப்ப அடுப்பு பத்த வர ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். அந்த வடச்சட்டி இருங்க, கல்லு சட்டி. இரும்பு சட்டி. இரும்பு சட்டி. சரி சரி, ஒண்ணு பண்ணுவோம். இப்ப நீங்க எதை போறணும்னு சொல்லு, நானே பண்றேன். அப்படியா? நீங்களே பண்றீங்களா? சரி வா, இடு வா. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. சிம்ல வச்சுக்கிறீங்களா? அடுப்பு இருக்குல்ல, சிம்ல வச்சாச்சு. ஆமா சரி. ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் மல்லியை போடுங்க. எவ்வளவு? 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன் போடுமா? மல்லி 1 ஸ்பூன். ஆமா. அடுத்து சீரகம். சீரகம் இந்த எடுக்கிறேன். எவ்வளவு பாரு. இது போதுமா? போதும். இது போதும். ஒரு 1/4 டீஸ்பூன். ரைட். வேற? கடுகு. கடுகு எவ்வளவு? அது 1/4 டீஸ்பூன் போடுங்க. 1/4 டீஸ்பூன். கடுகு கசக்காதா? இல்ல கசக்காது. நல்லா வறுத்துறோம்ல, கசக்காது. கடுகு 1/4 டீஸ்பூன். அடுத்து இது உளுந்து. அது 1 ஸ்பூன் போடலாம். போடுங்க, நல்லா இருக்கும். ரைட். வேற? கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு. குழம்பு கடலைப்பருப்பு இது அளவு போடுங்க. அத 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன். ரைட். வேற மிளகு. மிளகு 1/4 டீஸ்பூன். மிளகு. ஆமா, 1/4 டீஸ்பூன் போதும். 1/4 டீஸ்பூன். வேற? வெந்தயம். எவ்வளவு? வெந்தயம் 1/4 டீஸ்பூன் தான் போடணும். 1/4 டீஸ்பூன். ஆமா, இதுவுமே நிறைய போட்ட கசக்கும். இந்த அளவுக்கு போட்டாச்சு. அவ்வளவுதானா? ஆமா. அந்த மிளகா வத்தல் 4-5 எடுங்க. மிளகா வத்தல் ஒரு 5 போடுங்க. 6 இருக்கு. போடலாமா? போடுங்க. வறுத்துடலாமா? ஆமா, வறுங்க. அந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் வச்சிருக்கேன் பாருங்க. கருவேப்பிலை எவ்வளவு போடலாம்? அது ஒரு சும்மா 2 கொத்து போடுங்க. 2 கொத்து கருவேப்பிலை போடுங்க. போட்டாச்சு. எவ்வளவு நேரம் இது பண்ணனும்? சிம்ல தான் இருக்கு. ஆமா, சிம்ல இருக்குல பாருங்க. இது புளியை ஊற வச்சோம்ல, ஏன் தண்ணி கம்மியா வச்சிருக்க? அது கம்மியா இருந்தா கொஞ்சம் நல்ல கொலவலப்பா இருக்கும். தண்ணி சீக்கிரம் வத்தும். தண்ணி வத்துறதுக்கு லேட்டா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல ஐடியா. தேவே கருவேப்பிலையை நல்லா சுருங்கி வச்சு போதுமா? போதும்னு நினைக்கிறேன். போதுமா? நல்லா வறுத்துருமா? இது என்ன பண்ணணும் இப்ப? இத நல்லா ஆற வச்சு நம்ம அரைக்கணும். தூக்கிடலாமா? தூக்கிடலாம். இது ஆற வச்சு அரைக்கணும். ரைட். பாரு. போதுங்க. அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் பொருள் இருக்கணும். ரொம்ப நைஸா பவுடர் அரைக்க கூடாது. ஆமா, அது நல்லா இருக்காது. சரி, இத ஒரு பிளேட்ல போட்டு வச்சுக்கோமா? ஆமா, போட்டு வச்சுக்கலாம். சூப்பர். ஆனா இந்த புளிச்சோறு வாசனை உண்மையில கம்மன்னு செம்ம ஸ்மெல்லா இருக்கு. இப்பயே சாப்பிட போல இருக்கு. இருக்கட்டும். சரி, அந்த கல்லு சட்டிலே வைங்க. சரி, இந்த சட்டிலே ரைட். இப்போ என்ன செய்யணும்? அந்த நம்ம வாங்கி வச்சிருக்கோம் பாரு நல்லெண்ணெய். ஆமா. எவ்வளவு ஊத்தலாம்? ஊத்துங்க. நல்லா இதுக்கு நல்லா ஊத்துங்க. நான் ஊத்திட்டே இருக்கேன் சொல்லு. இந்த பாரு. ஊத்துங்க. என்ன கொஞ்சம் சேர்த்து ஊத்துங்க. நல்லா இருக்கு. அப்பதான் டேஸ்டா இருக்கும். போதுமா? போதும். எப்படி ஒரு 50ல இருந்து 75 மில்லி இருக்கு. வரும். சரி. இப்போ என்ன காஞ்சிட்டு இருக்கு? இப்போ என்ன பண்ணனும்? நம்ம இத கடுகு போடுங்க. கடுகு எவ்வளவு போடணும்? கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. இந்த பாரு. இப்போ போடலாம், நல்லா இருக்கும். கடுகு போடுங்க. 1/2 டீஸ்பூன். வேற சீரகம் சும்மா கொஞ்சம். பாருங்க. போதும். 1/4 டீஸ்பூன். வேற? வெந்தயம் கொஞ்சம் நம்ம சும்மா 2-3. வெந்தயம் ஏற்கனவே போட்டுருக்கோம். அது இப்ப போடுறது நல்லா இருக்கு. இது மணக்கும். இது நல்லா இருக்கும். போதும். ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்கோம். சரி. போதும். வேற கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு. இது ஒரு நல்ல இதுல 2 ஸ்பூன் போடுங்க. குழம்பு கடலைப்பருப்பு. ஆமா, இது நிறைய போடலாம். எவ்வளவு போட? 2 ஸ்பூன் போடுங்க. 1 2 போதுமா? போதும். வேற அவ்வளவுதானா? வேற இல்ல, நான் இந்த தட்டுல எடுத்து வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு. நிலக்கடலைப்பருப்பு. அதுதான் நல்லா இருக்கும். இதா? ஆமா. சரி, இது ஒரு 2 கூசு இருக்கும். போட்டு வச்சிருந்தேன். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்ப அந்த மிளகா வத்தலும் அந்த கருவேப்பிலை எடுத்து போடுங்க. நல்லா பொரியுதா? ஆமா, பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும்? அதான் மிளகா வத்த மறுபடியும் வரமிளகா போடுங்க. நல்லா இருக்கும். எத்தனை? ஒரு 3 எடுத்து வச்சுக்கும் பாருங்க. சரி, 2 கிள்ளி போடுங்க. சீக்கிரம் போடுங்க. சரி, வரமிளகா. அந்த கருவேப்பிலை எவ்வளவு போடலாம்? அது நல்லா நிறையவே போடலாம். நிறைய ஒரு 3 கப் போடவா? போடுங்க சீக்கிரம். 3 கப் போட்டாச்சு. நீங்க இத நல்லா வதக்கிட்டுங்க. சரி, நான் அந்த புளியை கரைச்சு கொண்டு வந்துறேன். இப்போ நான் என்ன செய்யணும் அடுத்து? நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சா? வதங்கிடுச்சு. இந்த புளியை கொண்டு வர. புளியை நல்லா கரைச்சிட்டேன். சூப்பரா கரைச்சாச்சு. சுத்தமா. நான் இத்தனைக்கு அடுப்பு சும்மா. ஆமா, வச்சிருங்க. ஊத்துங்க. இந்த கப்பி ஊத்து. மஞ்சள் பொடி எடுங்க. மஞ்சள் பொடி போட மறந்துடாதீங்க. மஞ்சள் பொடி. ஆமா, அதான் இருக்கு. அந்த இருக்கு. மஞ்சள் பொடி போடணுமா? ஆமா. போடலாம். அத 1/2 ஸ்பூன் போடுங்க. போதும். 1/2 ஸ்பூன் இவ்வளவு போடலாமா? போதும். மஞ்சள் பொடி நிறைய போட்டுருக்கோம். இல்ல கரெக்ட்டா இருக்கு. சரி, அடுத்து அந்த பெருங்காய பொடி வச்சிருந்தோம்ல, அத போடுங்க. எவ்வளவு? அது 1/4 ஸ்பூன் போடுங்க. என்ன டப்பாவுல இருக்கு, கொட்ட முடியாது போல இருக்கு. பாரு, நான் அத கொட்றேன் பாரு. இன்னும் கொஞ்சம். போதும். போதுமா? போதும்.
பெருங்காய பொடி அவ்வளவுதான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்ப உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்பயே உப்பு போட்டுக்கலாமா? ஆமா போட்டுக்கலாம். அந்த அங்க இருக்கு, அந்த அதுல இருக்கு, அந்த ஜாடி. இந்த ஜாடியா? கல் உப்பு. ஏன் இதுக்கு மட்டும் கல் உப்பு போடணும்ன்ற? அது நல்லா இருக்கும், அது கரெக்டா இருக்கும். உப்பெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பாரு. போடுங்க. போதுமா? போதும். சாப்பாடுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம். அப்புறம் செக் பண்ணி பாருங்க. ஆமா செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுவோமா? கலந்து விடுங்க. ஏய் நல்ல வாசனை வருது. ஆமா இத நீங்க நல்லா பாத்துக்குங்க. அங்க போய் வேலை கட்ட நல்லா நிறைய செஞ்சுக்குங்க நீங்க போய். உண்மை உண்மை உண்மை. ஆமா அங்க போய் கரெக்டா பாத்துட்டீங்கன்னா சாப்பாடு சேர்ந்தாலும் செஞ்சுக்குங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. இதை அப்போ கொதிக்கிட்டோம் நல்லா. சரி கொதிக்கிட்டேன், நல்லா கொதிக்க அனுப்பிச்சுல. என்னங்க ஏன் நம்ம அரைச்ச மசாலா போடல? ஐயா அது நல்லா வத்தட்டேன் அப்புறம் போடணும், அப்பதான் சூப்பரா இருக்கேன். பயந்து எனக்கு சங்கடமா போச்சு, என்ன இவ்வளவு காரியம் பண்ணி அந்த மசாலா மறந்துட்டேன்னு நினைச்சீங்களா? ஆமா அதுதான் முக்கியம். சரி அதை எடுத்து பக்கத்துல வச்சுக்கலாம், நீ வேற மறந்துட்டேன். மறக்க மாட்டோம், அதான் முக்கியம். அது போட்டாதான் சூப்பரா இருக்கும். நல்லா வத்தணுமா? ஆமா நல்லா வத்தட்டும், அப்புறம் போட்டுக்கலாம். இந்த உங்ககிட்ட வச்சிருக்கேன், ஞாபகம். சரி ஓகே ஓகே. இப்பதான் கொதிக்குது, வத்தட்டும் எப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஆமா நல்லா வத்தட்டும், கொதிச்சு வத்தினாத்தே நல்லா பேஸ்ட் மாதிரி. இது நல்லா எண்ணெய் ஊத்தி நல்லா கொதிக்க விடுறோம்ல, இது நல்லா ஆறணும், சாப்பாடு ஆறுனாத்த கெடாம இருக்கும். அப்படியா? அந்த சாப்பாடு சூடா போறதுனால கெட்டு போகுது. சூடா போறதுனால இதையும் சூடா போடக்கூடாது சாப்பாடு. இப்ப நான் அந்த சாப்பாடை ஆற வைக்க போறேன் வேற இடத்துல போட்டு பாத்திரத்துல. நீங்க கொதிக்க விடுங்க, நான் பாத்திரத்துல போட்டு வைக்கிறேன். சரி நல்லா ஆற. தேவே சொல்லுங்க. பாரு நம்ம ஊத்துன புளி தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நல்லா கிரேவி கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஆமா இப்ப நம்ம அரைச்ச பொடியை இப்ப போடுங்க. அப்படியா? இது இப்ப நம்ம அரைச்ச பொடியை எடுத்து பாதி போடுங்க. என்ன ஃபுல்லா போட வேணாமா? ஃபுல்லா போட வேணாம், பாதி போடுங்க. ஏன் முதல்ல நம்ம பாதி அரைச்சிருக்கலாமே? மிக்ஸி ஜார்ல அரைக்காதுல்ல, கொஞ்சமா அரைக்காது. கொஞ்சமா அரைக்காது, அதனால பாதி அரைச்சுக்கலாம். சரி சரி பாரு. போதும் 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 போதும். போதுமா? போதும். சரி 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 இந்த அங்கிட்டு வச்சிரு. இப்ப அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலையா? 2 கொத்தா? சரி 2 கொத்து கருவேப்பிலை நல்லா கிண்டி விடுங்க. ரைட்டு. இந்த பொடியை போட்டோன்னே அப்படியே லைட்டா மறுபடியும் கெட்டியா மாறுது வேற. பாத்தியா அந்த எண்ணெய் பூரா அப்படியே பிரிஞ்சு மேல வருதா? ஆமா இதான் கண்டிஷன், இறக்குற கண்டிஷன் இதான். கரெக்டா இறக்கிடலாமா? இறக்கிடலாம், இதை இறக்கிடலாம். உப்பு பார்க்கவே இல்ல. உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், எதுக்கு செக் பண்ணி பாத்துக்கலாம். பக்காவா இருக்கு, பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. உப்பு கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. நம்ம போட்ட கணிப்பு கரெக்ட் தான். சரி இப்போ என்ன செய்யலாம்? இப்போ இதை 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறம் கிண்டிக்கலாம். ஆஃப் பண்ணிருங்க அடுப்பை. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை இறக்கி வச்சிருவோமா? இறக்கி வச்சிடலாம். சொல்லுங்க. நல்லாவே ஆறிடுச்சு. ஆறிடுச்சா? ஆமா நல்லா ஆறிடுச்சு. என்ன சூப்பரா ஆறிடுச்சு. இப்போ எந்த பாத்திரத்துல கிண்டணுமோ அதை எடுத்து வை, கிண்டுவோம். இந்த எடுத்துட்டு வரேன். சரி இப்போ என்ன செய்யற? இப்போ நான் சாப்பாடு இங்கே வச்சிருந்தேன், ஆற வச்சிருந்தேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். சரி நீங்கள் கிண்டுங்க. சரி போடு. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றவா? ஊற்றுங்க. போடு போடு. சாப்பாடு போடுறேன். போடு போடு. ரைட்டு. இந்தா போடுங்க. மொத்தமாக ஊற்றிட்டு கிண்டிக்கலாமா? அப்படி செய்யலாமா? போடு 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 டக்குன்னு. போதும் உங்களுக்கு போதுமா? சோறு போடு, நீங்களும் சாப்பிடுவீங்களா? ஆமா போடு. சரி இப்போ கிண்டிட்டு சோறு அதிகமாக போடணுமா நான் பார்த்துக்கலாம். கிண்டிக்கலாம். சரியா வரும்னு நினைக்கிறேன். ஐயா பார்க்கவே அருமையா இருக்கு. அந்த கலர் வந்துருச்சு, நல்லா கலர் வருது. நல்லா உதிரி உதிரி அந்த எண்ணெயெல்லாம் பட்டு அருமையா இருக்கு. அப்படியே ஆற வச்சு அப்படியே டிஃபன்ல போட்டுக்கலாம். இப்ப நம்ம போட்ட மசாலா சரியா இருக்குமா இல்ல இன்னும் கொஞ்சம் புளி ஊத்தவான்னு கேக்குறேன். சரி நான் இப்ப சாப்பிட்டுட்டு இதவே கூட சாப்பிட்டுக்கிறேன். தோசையில வேணாம், சரி இதவே சாப்பிட்டுக்கிறேன். இதவே எனக்கு ஒரு 2 பேர் சாப்பிடுற மாதிரி இது போதும்னு நினைக்கிறேன். போதும். ரைட்டு. இப்ப என்ன இதை வந்து நீங்க அப்புறமா கிண்டிக்கிங்க. கிண்டி சாப்பிட்டுக்கிறேன். இதை வச்சிருங்க. இப்ப கொஞ்சோண்டு எனக்கு தட்டுல போடு, சாப்பிடலாம். தட்டு எடு. இந்த எடுக்கிறேன். எடு. இந்தாங்க. வை கீழே வை. அடாடா கம்மா கம்மனு மணக்கு வரி. வாயில் வச்சு விடு. ரைட்டு. சாப்பிடுமா? சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல? சாப்பிடலாம்.
எப்படி இருக்கு பாருங்க. வெச்சு ஊரு. இந்த பிரியாணி சுவைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதெல்லாம் இந்த புளிச்சோறுட்ட தோத்துருச்சு. பரவாயில்ல. ஆனா நான் சொல்ல நீங்க தானே செஞ்சீங்க. நீங்க தான் உங்க அப்படி இன்னொன்னு. ஆமா, எனக்கு கைப்பக்குவம் தெரியும் நான் நினைச்சேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு வந்து சைடிஸே தேவையில்லை. ஒரு தேவையில்லை. ஆமா, பருப்பு எல்லாம் இருக்குல்ல. சாப்பிட்டு போற சைடிஸே தேவையில்லை போகுது. சைடிஸ் செய்ய வேண்டிய வேலை மிச்சம். சூப்பரா இருக்கு. அப்படியே லைட்டா மிளகா கடலப்பருப்புல கடிச்சுக்கிறக்கு. செம்ம டேஸ்டா. அன்னைக்கு நான் செஞ்சதை விட இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. பட்டை கலெக்ட் நான் கிளப்பிட்டேனா? நீ சொன்ன ஐடியா ஓகே. அதை இப்படி பண்ணா நல்லா இருக்கு. நம்ம கைப்பக்குவமும் கலந்துருச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கேன் உட்காந்து. சரி, அது எனக்கு பார்சல் போடு. நான் அப்படியே குடிச்சிட்டு கிளம்புறேன். சரி, கொண்டு இப்போ தண்ணி உண்டா? அந்த இதை வந்து ஒரு சின்ன தூக்கம் அந்த சம்பளம் இருக்கு. நிறைய போட்டு கொடுக்கவா? ஆமா, ஃபுல்லா போட்டு அவனும் சேர்ந்து. சரி, சாப்பிடு. சரி, சரி, நான் அப்படியே சாப்பிடுறேன். தண்ணி கொண்டு வரேன். தண்ணி கொஞ்சம் கொண்டு வரேன். சரி.